அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் இந்த சிங்கத்தின் கர்ஜனையை உலக முஸ்லிம்களுக்காக இந்த சிங்கம் கர்ஜிப்பதை பாராளுமன்றத்தில் கர்ஜிப்பதை பாருங்கள். Issues have been highlighted. In this case, the way the government is conducting this issue will seriously harm our reputation as a country, as an important citizen, international citizen in the world. So therefore, please safeguard our reputation as a country and not forcefully repatriate these poor people. There are several young people, young children. There are அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு பாருங்க, எங்கட ரவுஃப் ஹக்கீம், எங்கட சாணக்கியன் தேசிய தலைவர் பாராளுமன்றத்திலே எப்படி கர்ஜிக்கின்றார் என்று. இலங்கை முஸ்லிம்களுக்காக மட்டுமல்ல, முழு உலக முஸ்லிம்களுக்காகவும், முக்கியமாக இந்த மியன்மார் அகதிகளுக்காக தனிமையில் நின்று கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றார். சிங்கம் கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சிங்கத்தை தான் சில ஓநாய்களும் சில நாய்களும் ஊளையிட்டு ஹூயிட்டு தோக்கடிக்க பார்த்தார்கள். அந்த நாய்கள் தான் இன்றைக்கு அந்த நாறிக்கொண்டிருக்கின்றன தவிர எமது சிங்கம் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உலக முஸ்லிம்களுக்காகவும் இலங்கை முஸ்லிம்களும் கர்ஜித்துக் கொண்டிருக்கின்றது. இவர் மட்டுமல்ல, முஜிபுர் ரஹ்மான் மரிக்கார், இவங்களும் இன்றைக்கு முஸ்லிம்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவங்களை பாராளுமன்றம் அனுப்பிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நீங்கள் உண்மையிலே தியாகிகள், வீரர்கள். இன்றைக்கு இவர்களும் இல்லை என்றால் இந்த என்பிபிளை பேய்த்து தூங்கிண்டும் திண்டு நிமிகிறது அல்ல எந்த பிரயோசனம் இஸ்லாம் முஸ்லிம் சமூகத்துக்கு. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ரவுஃப் ஹக்கீம், முஜிபுர் ரஹ்மான், இப்படி எங்கள் முஸ்லிம் தலைவர்களை நாம் பாதுகாத்தாக வேண்டும். ஏனென்றால் எல்லோருக்கும் தெரியும், இந்த மொசாட் ஏஜென்ட் இலங்கை பூராவும் அமைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு முஸ்லீம்களோட உரிமை இல்லாமக்குது என்றால் முஸ்லீம் கல்வியை முஸ்லீம் தலைவர்களையும் அழித்தொழிக்க வேண்டும். உலகத்தில் இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கு. கடாஃபியா இருக்கலாம், சதாம் ஹுசைமா இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு தலைவர்களும் அளித்தார்கள். அதே போல முஸ்லீம் தலைவர்களை கை வைத்துப்பட்டு இன்றைக்கு முஸ்லீம் கல்விக்கு கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மொசாட் ஏஜென்ட். நன்றாக யாவும் வைத்துக் கொள்ளுங்கள். மொசாட் ஏஜென்ட் அவர்கள் காபீர்களாக வரப்போவதில்லை. அவர்கள் வரப்போவது எமது ஆக்களோட ரூபத்திலே, எங்களது முனாஃபிக்கன்களை வைத்துத்தான் அவர்கள் செய்வார்கள். இப்பேற்பட்ட சில செயல்கள் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே முஸ்லிம் மக்களை விழிப்பாக இருக்கின்றார்கள். இந்த என்பிபி கவர்மெண்ட்ல கேபினெட்டுக்கு முஸ்லீம்களை எடுக்காம இருந்து சும்மா விளையாட்டுக்கல்ல. இன்றைக்கு இஸ்ரேலியரை கொண்டு அங்காங்கே அவங்களோட மதத்தங்களை எல்லாம் போட்டு பாதுகாப்பு கொடுத்துக்கொண்டு ஏதோ பெரிய ஒரு அநியாயத்துக்காக தயாராக கொண்டிருக்கின்றார்கள். ஆகையினால முஸ்லிம் எமது தலைவர்களை காப்பது எமது முஸ்லிம் சமூகத்தின் கடமை. இதில் என்ன கவலையும் கேட்டால், அந்த ரஸ்மினை விடுவோம். எங்களோட கண்ணியத்துக்கும் பாசத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அந்த யூசுப் முத்தி அவர்களும் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை அந்த கொச்சைப்படுத்தியது என்பது கவலை என்று சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.